புனித ரமலான் நோன்பு நாளை 19 முதல் ஆரம்பமாகும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு அறிவித்துள்ளது. இன்று 18 இரவு புதிய பிறை தென்பட்டதையடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முஸ்லிம் மக்கள் நாளை முதல் ஒரு மாத காலத்திற்கு புனித ரமலான் நோன்பை கடைபிடிப்பார்கள். ரமலான் நோன்பு என்பது இஸ்லாமிய ஹிஜ்ரி நாட்காட்டியின் 9வது மாதமான ரமலான் மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் கடைபிடிக்கும் முக்கியமான மத வழிபாட்டு நடைமுறையாகும். இது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மற்ற 4 கடமைகள் கலிமா, தொழுகை, ஜகாத் மற்றும் ஹஜ் பொதுவாக 29 அல்லது 30 நாட்கள் கடைபிடிக்கப்படும். இந்த நோன்பு காலத்தில் விடியற்காலைக்கு முன் உணவு உண்ணும் நேரம் சஹர் என்றும், சூரிய அஸ்தமனத்திற்குப் பின்னர் நோன்பை முடிக்கும் நேரம் இஃப்தார் என்றும் அழைக்கப்படுகிறது. சஹர் நேரத்தில் முஸ்லிம்கள் விடியற்காலைக்கு முன் உணவு உண்டு நோன்பை ஆரம்பிப்பார்கள். அதன் பின்னர் சூரியன் மறையும் வரை உணவு அல்லது தண்ணீர் உட்பட எதையும் அருந்தாமல் நோன்பை கடைபிடிப்பார்கள். மாலை நேரத்தில் இஃப்தார் உணவுடன் நோன்பு முடிக்கப்படும். ரமலான் நோன்பு இஸ்லாத்தில் பக்தி, தன்னடக்கம் மற்றும் ஆன்மீக சுத்திகரிப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது.